ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லையும் உங்களுக்கு இருக்கா? எல்லா இன்டர்வியூமே ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும் எப்போதுமே. ஏன்னா அதே எக்ஸைட்மெண்ட், ஏன்னா ஒரு வாட்டியும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம்ல, அதே சொல்ல போகிறது கிடையாது. ஸ்பெஷல், கண்டிப்பாக ஸ்பெஷல் தான். நேற்று நைட் வரைக்கும் கொஞ்சம் ஆன்டிசிபேஷனாக இருந்தது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு. பட் இன்னைக்கு வந்தோடனே ரொம்ப ஜாலியாகிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு மீடியாவில் தான், அஸ்இன் பிஆர் டீம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். சுரேஷ் சந்திரா சாரோட டீமில் நான் வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், இன்டர்னாக இருந்தேன். ஸோ நான் என்னோட ஸ்டார்டிங்கே இதுன்றதுனால எனக்கு இது ஆல்மோஸ்ட் ஒரு ஹோம் ஃபீலிங் தான் இன்டர்வியூஸ். நான் இருந்ததே ப்ரெஸ் மீட்ஸ், இன்டர்வியூஸ் இதில் தான் எனக்கு ஸ்டார்ட்டே ஆச்சு. இந்த இதில் நான் வந்து கிரிக்கெட்டர் இல்லையா, ஸோ கிரிக்கெட் நான் பெருசாக ஸ்போர்ட்ஸ் அப்படி பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் பேட்டே நான் பிடிச்சது. ஸோ அதுக்கு ஐ ஹேட் டு கோ டு த டர்ஃப், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி, ஏன்னா அத்தென்டிக்காக ஓரளவுக்கு நம்மளும் ட்ரை பண்ணோம்ல. என்டையர் டீம் இஸ் மேக்கிங் இட். இப்போது நீங்கள் ரசித்து பார்த்த தமிழ் வெப் சீரிஸ் சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் எங்கள் வெப் சீரிஸ்க்கு டேட்டை கொடுத்து வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்து வரவே டைம் கரெக்டாக இருக்குது. தமிழ் ஃபேமிலி மூவிஸ் வந்து நான் க்ளூஸ் கொடுப்பேன், நீங்கள் வந்து கண்டுபிடிக்கும். இந்த படத்துடைய ஹீரோ இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவங்க. இங்கே இருக்கிற ஒருத்தருக்கா? ஆமாம், நீங்கள் சொல்லனா அவர் தான். நீங்கள் சொல்லனா அவர் தான். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு படம் வந்து ஒரு மலையாள படத்துடைய ஒரு ரீமேக். இங்கே இருக்கிறதே ஒரு டாப் ஸ்டார் வந்து நடிச்சிருப்பாரு. இவ்வளோ கேவலமாக க்ளூ கொடுக்க முடியாதா? இந்த படத்தினுடைய ஒரு பிளாட் வந்து ஒரு தமிழ் சீரியலில் பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு தமிழ் சீரியலில் இல்லை, இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், அது ருப்பியை வச்சு வரும். அது பயங்கரமான ஒரு ஹிட். சரி, இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த ஹீரோ, அவருடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பயங்கர ஃபேமஸ் அட்வர்டைஸ்மெண்ட். அவர் நடித்த அவர் தான் அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர். நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை பார்த்தாலே அவர் தான் ஞாபகத்துக்கு வருவார். அந்த மாதிரியான ஒரு அவர். ₹1, சரி ஓகே, ₹1 வச்சு ஒரு பாட்டு வரும். ஒரு பின் சொல்லிட்டு, சரி ₹1 சொல்லிட்டேன், சாங் வரும். ₹1 வச்சு ஒரு பாட்டா? மூவி வந்து இந்த மூவியோடைய ஆனந்தம். கரெக்ட். அண்ணமால் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீபக். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஸ்டாரில் வர மே 27 வெளியாக இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டீம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு ஸ்டார்டிங் ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு அப்புறமா நம்ம இந்த இன்டர்வியூ நல்லா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம வேறு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறப்போ நம்ம இதெல்லாம் சொல்லணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு இருக்கிறப்போ, இப்போ வந்து டிஜிட்டல் மூலயமா தான் நம்ம ஒர்க்கை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லையும் உங்களுக்கு இருக்கா? இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் எப்படின்ட்டு. லைக் எல்லா இன்டர்வியூமே ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும் எப்போதுமே. ஏன்னா அதே எக்ஸைட்மெண்ட், ஏன்னா ஒரு வாட்டியும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம்ல, அதே சொல்ல போகிறது கிடையாது. ஸோ எனக்கு அப்படிதான். ஸ்டார்டிங் இப்படி இருக்காதா, இவன் என்ன கேட்டுற போகிறோம் அப்படின்ட்டு ஆங்கிற சி ஏன் அப்படின்னா, ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். லைக் நாங்கள்லாம் வந்து கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இல்லை. வெரி எக்ஸைட்டட். சேம் ஃபீலிங் தான். ஒன்லி வென் இட் கெட்ஸ் மொனாட்டனஸ். பட் அது கூட ஒரு கஷ்டமாலாம் இருக்காது. சம்டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் ப்ரமோஷன் அந்த மாதிரி. பட் லைக் ஷீ செட் வெரி கிரேட்ஃபுல். எல்லாம் எவ்ரி டைம். எதுக்கு இதை ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறதுனா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஜாலியாக இருங்க. ஓகே, எனக்கு இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸ்பெஷல், கண்டிப்பாக ஸ்பெஷல் தான். நேற்று நைட் வரைக்கும் கொஞ்சம் ஆன்டிசிபேஷனாக இருந்தது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு. பட் இன்னைக்கு வந்தோடனே ரொம்ப ஜாலியாகிடுச்சு. உங்களோட இருக்கும்போது அந்த எனர்ஜி ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வார்மாக நல்லா இருக்கு ஃபீல். ஓகே, அதெல்லாம் இல்லை ப்ரோ, ஆல் குட், நல்லா தான் இருக்கு. அவ்வளோ. ஏன்னா உங்களுடைய திருப்பி 5 தடவை பண்ணும் போது தான் நீங்கள் அந்த கேள்வி கேட்கலாம். ஏன்னா எல்லாரும் வேற ஒரு ஆள் தானே. ஸோ எனர்ஜி இருக்கும், ரிஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சேம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ஜாலியாக இருக்குது. ஓகே, பயம் இல்லை உங்களுக்கு? பயம்லாம் கிடையாது. ஓகே, எங்களுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புளோட தான் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன புதுசாக கேட்க போகிறீங்கன்னு க்யூரியஸாக தான் இருக்கே தவிர ஓரெல்லாம் கண்டிப்பாக அடிக்காது. எனக்கும் அதே தான். நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு மீடியாவில் தான், அஸ்இன் பிஆர் டீம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். சுரேஷ் சந்திரா சாரோட டீமில்
நான் வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், இன்டர்னாக இருந்தேன். ஸோ நான் என்னோட ஸ்டார்டிங்கே இதுன்றதுனால எனக்கு இது ஆல்மோஸ்ட் ஒரு ஹோம் ஃபீலிங் தான் இன்டர்வியூஸ். நான் இருந்ததே ப்ரெஸ் மீட்ஸ், இன்டர்வியூஸ் இதில் தான் எனக்கு ஸ்டார்ட்டே ஆச்சு. ஸோ எனக்கு இன்றைக்குமே அப்படி இருக்காது. திஸ் இஸ் அ பிக் பார்ட் ஆஃப் மீ. ஸோ எனக்கு அப்படி இருக்கு. எல்லாரும் ஒரு நல்ல மனநிலை ஆமாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது தீபக் சுந்தரராஜன் சார் இருக்கார், ஹார்ட் பீட் டைரக்டர். அவர் ஒரு விஷயம் அவரோட இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, எல்லா கேரக்டர்ஸும் நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபீட் பண்ணுவேன், நீங்கள் வந்து அந்த கேரக்டரை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் டேரக்டர் வந்து உங்களுக்கு அது பண்ணாங்களா? அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ நாங்கள் நார்மலாகவே அந்த கேரக்டருக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை பார்த்தோம், சீன் பேப்பர்ஸ் ஒரு நாள் முன்னாடியே கொடுத்துருவாங்க. இன்னொன்று நரேஷனும் ஒரு பேசிக் நரேஷன் போச்சு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிய வச்சு தான் எங்களை டீம்லேயே செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா ஆடிஷனும் நாங்கள் போகும்போதோ லுக் டெஸ்ட் போகும்போதோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் எங்களால் அந்த கேரக்டர் புரிஞ்சு பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆடிஷனில் மேபி அது கொஞ்சம் ஆக்டிங்காக இருந்திருக்கலாம். பட் போக போக வி ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் கேரக்டர்ஸ். நாங்கள் இன்புட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஜெயஸ்ரீ இப்படி தான் பண்ணுவா, மது இப்படி தான் பண்ணுவா, ஒரு வாட் எவர். ஸோ டைரக்டரும் அவர் இன்புட்ஸை கொடுப்பாரு. நாங்களுமே இப்போ ஸ்லோவாக வி காட் அடாப்டட் டு. உங்கள் கேரக்டர் வந்து ஒரு லாயர் கேரக்டர். ஆமாம். அதுக்கு என்ன மாதிரியான மெனக்கெடல்கள்லாம் இருந்துச்சு? எனக்கு வந்து இன்னும் ஆஸ் அ லாயராக போய் இப்போ வாதாடணுமோ அந்த மாதிரி இன்னும் சீன்ஸ் எதுவும் பெருசாக வரல. பட் வீட்டில் ஒரு எல்டர் டாட்டர் அப்படிங்கும்போது அதுக்கான பர்க்ஸ் அதுக்குன்னு தனியாக இருக்குது. இப்போ அப்பா கிட்ட என்னோட ரிலேஷன்ஷிப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பா வந்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்பாரு. இப்போ சின்ன பொண்ணு வந்து அப்பா அதட்டுவார், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. பட் என்கிட்ட வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, ஆட்டோமேட்டிக்காக ஒரு எல்டர் சிப்ளிங் அண்ட் யங்கர் சிப்ளிங்க்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஆல்சோ என்னோட கேரக்டர் இப்போ தான் கொஞ்சம் ஆர்க் டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ கொஞ்சம் சேடாக இருக்கிறதுலேருந்து இப்போ தான் அவரை மீட் பண்ணுறேன் அண்ட் ஆல் தட். ஸோ நீங்கள் எனக்கு ஆக்சுவலி அவர் பார்க்கும் போதே ஹீ செட் லைக் உனக்கும் அந்த கேரக்டருக்கும் எனக்கு தெரிஞ்ச சம்மந்தமே இருக்காது. ஹீ செட் லைக் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். ஓகே. ஐடி ப்ரொஃபஷன், ஆனால் வந்து வீட்டில் பொறுப்பாக இருக்கணும், நீ யோசிச்சு பிஹேவ் பண்ணுவ, துருன்னு இருக்க மாட்டேன். அதாவது விச் இஸ் டோட்டலி எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு மீ. உள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ? எனக்கு ஃபஸ்ட்டு டே கஷ்டமாக இருக்கும்ல. தென் வந்து ஓகே, ஹில் கீப் ஆன் டெல்லிங், நீ வாள் கிடையாது, கெட் தட் இன் யுவர் மைண்ட், நீ வந்து பொறுப்பாக நடந்துக்கணும். ஓகே 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 பழகிடுச்ச பொண்ணு அப்போ நீங்கள்? ஆமாம், அவர் எனக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கு. பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் திங். ஓகே. ஸோ அதனால் எனக்கு அவர் இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஐ திங்க் கம்பேரிட்டிவ்லி மற்றவங்கள விட எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடும். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகே. மூவி தான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஓகே. ஸோ இட்ஸ் வெரி நியூ ஃபார் மீ. ஸோ நிறைய இன்புட் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போது இந்த கேரக்டருக்கு தேவையான எனர்ஜி என்கிட்ட இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தார். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு சீரிஸ் பண்ணியிருந்தேன், நடு சென்டர். ஆமாம், அதுலேயும் இதே தான். இதில் அதே எனர்ஜி வேறு டேர்ம் அதில் வேறு ஃபீல்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதனால் வாய்ப்பு கொடுத்த சிதம்பரம் அண்ணாக்கு தான் தேங்க்ஸ். ப்ளஸ் அவரும் ஏதாவது கரெக்ஷன்ஸ்னால் அப்போவே சொல்லிடுவார். நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணி இப்படி இதெல்லாம் டியூன் பண்ணுவோம், நிறைய டியூன் பண்ணுவார் அவர். பேசிக்காக காமெடியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள்? யார்? காமெடியில் கொஞ்சம் காமெடி பண்ணணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக? ஏன்னா நான் நடு சென்டர் பார்த்தேன், அதில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து காமெடி இன்புட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. நீங்களும் நல்லா காமெடி பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க, அதான் சொன்னேன். ஒர்க் என்ன வச்சு நீங்கள் இப்போ காமெடி பண்ணிட்டீங்க? ஏன்னா அது எப்பயுமே நம்ம பண்ணும்போது அது ஒர்க் ஆகுமான்ற ஒரு டவுட் இருக்கும். ஓகே. ஒர்க் ஆகி இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளுக்கு தான் சந்தோஷம், அதனால பிரச்சனை இல்லை. ஓகே. சிதம்பரம் சார் வந்து ஆடிஷன் பண்ணும்போதே ஒரு அளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டாரு. ஓகே. நான் ஃபஸ்ட்டு வேற ஒரு கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் அவர் என்னை புரிஞ்சுட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு டோட்டலாக வேற ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ அவர் ஆல்மோஸ்ட் எல்லாருடைய கேரக்டரையும் ஓரளவுக்கு தெரிஞ்சு அதுக்கான கேரக்டர்ஸ் தான் அவர் கொடுத்தாரு. ஸோ எங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. இன்னும் அவரும் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ ஹி கேவ் மீ லாட் ஆஃப் இன்புட்ஸ். என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஹி ஹெல்ப்ட் அஸ். ஸோ எனக்கும் ஆஸ் லுத்தூஃப் செட் இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் ஓவர் த டைம் ஐ காட் அடாப்ட். ஐ அண்டர்ஸ்டுட் வாட் ஹீ இஸ் லுக்கிங் ஃபார். ஓகே. ஐ திங்க் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், அவர் சொன்னது கரெக்ட். அந்த பிலீஃப் இல்லைன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நம்ம அந்த கேரக்டர்னு பிலீவ் பண்ணோம். அந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு பொண்ணு, இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற பொண்ணு எப்படி பேசுவா, பழகுவா, பிஹேவ் பண்ணுவான்ங்கிறது அது இல்லாமல் ஈவன் இஃப் இட்ஸ் மெத்தட் ஆக்டிங் ஒரு இஃப் இட்ஸ் நாட் மெத்தட் ஆக்டிங் அது இருக்கணும். அண்ட் லைக் எவ்ரி ஒன் செட், அதுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணதே சிதம்பரம் சார் தான். ரைட்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் செட்டில் எங்களோட ஆக்டிவாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது சிதம்பரம் சார் தான். ஸோ ஃபுல்லி அவர் தான் அதை அந்த ப்ராசஸே பெட்டர் ஆக்குனார். ஓகே. ஸோ தே ஃபியூவல் தட் பிலீவ் ஆல் ஆஃப் தெம். இந்த இதில் நான் வந்து கிரிக்கெட்டர் இல்லையா? ஸோ மேஜராக எனக்கு என்ன உங்களுக்கு தான் எனக்கு ஆசை கிரிக்கெட். நான் பெருசாக ஸ்போர்ட்ஸ் அப்படி பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் பேட்டே நான் பிடிச்சது இல்லை. ஸோ அதுக்கு ஐ ஹேட் டு கோ டு த டர்ஃப், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி. ஏன்னா அத்தென்டிக்காக ஓரளவுக்கு நம்மளும் ட்ரை பண்ணோம்ல. என்டையர் டீம் இஸ் மேக்கிங்
அதுதான் நாங்கள் given the level best actually. Obviously ஒரு 1 weekலலாம் we can't perfect cricket obviously, பட் அதுதான் கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரகிள் இல்லை, சேலஞ்சுனா அதுவாக தான் இருந்தது. ஏன்னா ஸ்டான்ஸு, நிற்கிற பொசிஷன், அது எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் பெருசாக கிரிக்கெட் பார்த்ததும் கிடையாது, ஐபிஎல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மிச்சபடி மீராவும் என்ன மாதிரி துருத்துருன்னு, இப்போ லுத்தோ சொன்னால அவ வந்து துருத்துருன்னு இருக்கக்கூடாது, என்னோட கேரக்டர் துருத்துருன்னு தான் இருக்கணும், ஆனால் ரியலாகவும் அப்படி தான். ஸோ அதனால எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருந்ததில்லை. ஸோ இட் வாஸ் ஃபன். நைஸ். சிதம்பரம் சாரோட ஏற்கனவே எனக்கு ஒர்க் பண்ணதுனால அண்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சீரீஸில் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் பண்ணதுனால அது மாதிரி இருக்க வேணான்றதுனால நிறைய இன்புட்ஸ் சார் கொடுத்தாங்க பிஃபோர் ஷூட்டு. அது தாண்டியும் ஐ திங்க் 1 or 2 பிளேசஸில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு அடாப்ட் ஆகிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இது என் கேரக்டருக்கும் சித்தார்த்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய விஷயத்தில். ஸோ அதெல்லாம் அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. பட் இந்த ப்ராசஸ் எனக்கு வேறு ப்ராஜெக்ட்ஸ்லேயே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கி விட்டுருச்சு சாரோட ஒர்க் பண்ணது. இன்னும் கான்ஃபிடென்ட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. ஆல்ரெடி எனக்கு இந்த லாங் ஃபார்மேட் பண்ணி லைக் நிறைய கேமரா ப்ரெசன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்ததுனால ஒரு ஃபியர், ஒரு கம்ஃபர்ட் வந்துடும். ஸோ அது திரும்ப இருக்க போகுதுன்றது ஜாலி, ஹாப்பி. இப்போது இது வந்து தம்ப்நெயிலுக்கான ஒரு கொஸ்டின். இதை யாரை ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களுடைய சீரீஸில் ஒரு ஃபன்னான விஷயமா கொண்டு போகிறீங்க, அஃபேர். அதை வச்சு தான் கொஞ்சம் மூவ் ஆகுது. அஃபேரை பற்றின உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஒவ்வொருத்தரும். ஐ டோன்ட் திங்க் பர்சனலி ஐம் ஃபார் இட். நான் அந்த கான்செப்டுக்கு அகேன்ஸ்ட் தான். ஓகே, எதிர்ப்பு. ஐ ஃபீல் எல்லாரும் யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க அஃபேர்? சப்போர்ட் கேட்கல, அதை பத்தின உங்க எதிர்ப்பை ஒரு இதா சொல்லுங்க, ஒரு வேடா சொல்லுங்கன்னு கேக்குறேன். அஃபேர்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, அது தப்பு தான், அது அவ்வளவுதான். வெரி பிளாக் அண்ட் ஒயிட். யூ டு கிவ் a promise to one person without finishing one, you are starting something else. It's blatantly wrong. ஓகே, நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ எஸ்ஜே சூர்யா அவருக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு லவ்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட், அந்த மாதிரி அவங்களுடைய ஒப்பீனியனை போல்டாக சொல்லுங்கன்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, சிம்பிள். இப்போது நீங்கள் இந்த ஷூட்டிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கமிட் பண்ணிவிட்டு வேறு ஷூட்டுக்கு கமிட் ஆகிட்டு இந்த ஷூட்டிங் வராமல் அங்கே போனால் இங்கே இருக்கிறவங்க சஃபர் ஆவாங்களா இந்த ஷூட்டுக்கு வந்தவங்க? அவ்வளோதான். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நீங்கள் வேற யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா அடிப்பாங்க, சூப்பர். அப்போஸ் பண்ணாங்கன்னா அதுவும் தைரியமாக அப்போஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் அப்போஸ் தானே பண்ணுறாங்க. ஓகே, சூப்பர். சப்போர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்களே தமிழில் வச்சுருங்க. இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ உங்களில் பலர் வந்து மூவிஸில் நடிச்சிருக்கீங்க. மூவிஸுக்கும் சீரீஸுக்கும் இருக்கிற ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக என்ன பார்க்குறீங்க? டைம் தான் நம்மளுக்கு. லைக் ஆல்மோஸ்ட் நாங்கள் 18 to 20 minutes ஃபுட்டேஜ் எடுப்பாங்க ஒரு நாளைக்கு. ஃபிலிம்ஸ் அவ்வளோ எடுக்க மாட்டாங்க, 5 to 10 minutes எடுப்பாங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு தோன்றது அதுதான். இதில் ரீச் இஸ் ஃபினாமினல். எல்லா வீட்டு இப்போ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எவ்ரி வென்ஸ்டே 4 episodes வரப்போகுது. ஸோ எப்போவுமே வந்துட்டு பீப்புள் வந்துட்டு மக்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்போ வரப்போகுதுன்னு. அண்ட் எல்லா வீட்லேயும் போய் சேரும். படம்னா அப்படி கிடையாது, ஒரு பயங்கரமான ஹிட்டு கொடுக்கும் போது தான் போய் சேருது. நவ் இட்ஸ் பிகம் ஆல் த மோர் அப்படி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஓகே, ஸ்வீட். இப்போது நீங்கள் ரசித்து பார்த்த தமிழ் வெப் சீரிஸ் சொல்லுங்கள். ஹாட்ஸ்டாரில் இருந்ததாக இருக்கலாம். வேடுவன், I mean, like நான் பண்ணதில்ல, பட் ஸ்டில் வேடுவன் ஐ ரியலி லைக். ஓ தட்ஸ் இன் ZEE5. சாரி அது சொல்லுங்க. ஓடிடின்னு கேட்டிங்களா ஹாட்ஸ்டார்னு சொல்லலாம். ஓகே, தமிழ் வெப் சீரிஸ். ஓகே. மயான அமைதியா இருக்கு. இல்லை, நாங்கள் எங்கள் வெப் சீரிஸ்க்கு டேட்டை கொடுத்து வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்து வரவே டைம் கரெக்டாக இருக்கு. ஸோ இன்னும் வெப் சீரிஸ்னு உட்காந்து எதுவும் பார்க்கல, அதுவும் ரீசெண்ட் எதுவுமே பார்க்கல. ஏன்னா நாங்கள் ஒரு ஃபெப்லேருந்து ஷூட் பண்ணிருக்கோம். ஸோ கொஞ்சம் எதுவும் டிவி பார்க்குற டைமே இல்லை. ஐ திங்க் வதந்தி, சுழல் இது எல்லாமே. நான் சுழல் 2 பண்ணியிருக்கேன். ஆமாம், இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். ஹார்ட் பீட் இந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது நான் பார்த்ததில்லை. நான் உபபலிக்காரம் பண்ணும்போது டப்பிங்கில் பார்ப்பேன், அப்புறம் சம்டைம்ஸ் ஏதாவது பார்க்கணுன்னா பார்ப்பேன். ஓகே, மோஸ்ட்லி நான் பார்த்ததில்லை. இது ரெண்டு பார்த்துருக்கேன். ஹாட்ஸ்டாரில் யாருமே ஹாட்ஸ்டார். சரி, ஓகே, ஞாபகம். ஓகே. இன்ஃபேக்ட் நாங்கள் எங்கள் எபிசோட்ஸே ரிலீஸ் ஆகும்போது வீக்கெண்டில் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சுச்சுவேஷனே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. உங்களோட இது பார்த்துருவீங்களா? பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் பண்ணதோட எல்லாரும் பார்க்க சொல்ல நாங்கள் அடுத்த ஒரு கேம் செஷன்.
தமிழ் ஃபேமிலி மூவிஸ் வந்து நான் க்ளூஸ் கொடுப்பேன், நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மூவியோடைய மியூசிக் டைரக்டர் வந்து சிங்கராக இருந்து ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் டைரக்டராக அந்த படம் பண்ணுறாரு. க்ளூ நம்பர் 1. இந்த மூவியோட ஹீரோ வந்து டெபியூட் ஃபிலிமே அவருக்கு பெரிய ஹிட். அது ஒரு வில்லேஜ் சார்ந்த ஃபிலிம். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? ஒரு சிங்கர் வந்து மியூசிக் டைரக்டராக லான்ச் ஆன படம், பெஸ்ட்டான ஒரு இல்லை இல்லை மெரினா இல்லை ஆனால் எஸ்கே படம் தானே? இல்லை, ஒரு சிங்கர் மியூசிக் டைரக்டராக லான்ச் ஆன ஒரு மூவி, அதுலேயே அவருடைய பெஸ்ட். நோ ஃபேமிலி மூவி. இவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ஐகானிக் பேர். ராதிகா மேம் அண்ட் சரத்குமார் சார். கரெக்ட். சித் ஸ்ரீராம் மியூசிக் பண்ண படம். படம் பேர் மறந்துட்டேன். வந்துட்டீங்க, நேம் மட்டும். விக்ரம் பிரபு சார். வானம் கட்டட்டும். வானம் கட்டட்டும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மூவி வந்து உங்களுடைய வெப் சீரிஸோடைய பிளாட்டோட லைட்டாக சிமிலராக இருக்கும். ஒரு காமெடியன் ஹீரோவாக நடிச்ச ஒரு A1. ராங். அப்போ இதுதான் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க போல. சந்தான படம் அவருக்கு தான். நல்ல மியூசிக் பயங்கரமாக இருக்கும். அவருக்கு வந்து அந்த ஃபிலிம் இப்போ A1 ஹிட்டு, அதுக்கப்புறம் இந்த படமும் ஹிட்டு தான். ஆமாம். இல்லை அதில் கூட அவர் கடைசியில் உயிரோட வந்துடுவார். பாரிஸ் ஜெயராஜ். ஓகே, கரெக்ட் தான். நீங்கள் ஃபுல்லாக சொல்லி கொடுக்கக்கூடாது இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட்டு, இந்த மூவியோடைய ஹீரோ யாராவது உதவின்னு கேட்டால் உடனே ஓடிடுவார். அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே இருப்பார். பாலாவா? இப்போ நான் படம் பேர் சொல்கிறேன். படம் பேர் தான். படம் தான். ஃபேமிலி மூவி. ஹிட்டான ஒரு ஃபேமிலி. கடைக்குட்டி சிங்கம். அந்த ஹீரோவே அப்படிதான். அவர் பார்த்தோன்னே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் எல்லாருக்கும். மெய்யழகனா? வேற சொல்றேன். இந்த படத்துடைய டைரக்டர் ஒரு டெபியூ. ஆனால் ஃபிலிம் பயங்கரமான ஒரு ஹிட்டா? பிரதீப் ரங்கநாதன். நானும் டெபியூன்னு சொன்னேன். பிரதீப் ரங்கநாதன். நோ. ஹீரோ வந்து இந்த படத்துடைய ஹீரோ அதான் உதவின்னு கேட்டால் எல்லாருக்குமே அவர் தான் ஞாபகத்துக்கு வருவார். அந்த மாதிரியான ஒரு படத்துலையா நிஜத்துலையுமே அப்படிதான். இந்த கேரக்டரும் அவருக்கு வந்து அந்த மாதிரியான கதை. ராகவா லாரன்ஸ் படம். புது படமா பழைய படமா? ரீசன்ட். அவரை வச்சு அப்படிதான் எழுதுவாங்க. ஒரு பாசிட்டிவான கேரக்டர்ஸ் தான் எழுதுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட், இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் மாலிவுட்ல இருந்து பண்ணியிருப்பாங்க. மாலிவுட். ரொம்ப சரி, நீ இதையா விட்டோன்னு நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு படம் சொல்லட்டுமா? டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார் சார் சொன்னேன். சசிகுமார் சார் தான் எல்லாருக்குமே அப்படி ஞாபகம் வருவாங்க. இல்லை, நான் சொன்னேன், ஆனால் ஃபுல்லாக சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு, இந்த படத்துடைய டேரக்டருடைய படம் இந்த மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு க்ளூ. இது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு எல்லா இன்டர்வியூஸ்லையும் தக் கொடுக்குற ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பாரு. விமல் சார். ஓகே. இல்லை, பீல ஆரம்பிச்சு. ஓகே, விமல் சார். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் அந்த ஃபுல் காசு எல்லாரும் இல்ல அவருடைய படம் தான் சொன்னேன், அந்த படம் சொல்லல. நிறைய சைல்டிஷான வேர்ட்ஸ்லாம் வந்து ட்ரெண்டான ஒரு படம், ஐகானிக் ஒரு படம். படம் பேரே சொல்லிட்டுமா? பசங்க. ரைட். நெக்ஸ்ட், இந்த படத்துடைய ஹீரோ இங்க இருக்கிற ஒருத்தருக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவங்க. இங்க இருக்கிற ஒருத்தருக்கா? ஆமா. ஒரு 2015ல நல்லா போன ஒரு படம். எஸ்பி சேகர் சார் இருக்கார் இல்லையா, ஓல்ட் டைரக்டர். அவருடைய டெம்ப்ளேட்ல இருக்கிற ஒரு மூவி. இங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவங்க. மீன்ஸ் ஃபேமிலி மெம்பரா? ஃபேமிலி மெம்பர் அப்போ இல்ல, தெரியும் அவங்களுக்கு. அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க கூட எடுத்துக்கலாம். ஐயோ, நானே சொல்றேன். நல்ல ஒரு 2025ல நல்லா போன ஒரு படம். 2025ல நல்லா போன ஒரு படம், நல்லா ஹிட். ஏதாவது எஸ்வி சேகர் சார் இருக்கார் இல்லையா, ஓல்ட் டைரக்டர். அவருடைய டெம்ப்ளேட்ல இருக்கிற ஒரு படம் கூட எடுத்துக்கலாம். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி இந்த திரைப்படம். எல்லா ஒரு ட்ரூவான குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றி இந்த படம். நோ, நீங்க சொல்லனா அவ்வளவுதான். நீங்க சொல்லனா அவ்வளவுதான். கார்த்திக் மூவி. நோ. What is it you do? ஃபேமிலி படம். லாஸ்ட் இயர் அந்த மாமன் தான் வந்தது. நோ. லவ்வரா? நோ. குட் நைட். அவ்வளவுதான். 2025ல அவன் நடிச்சிருக்காளா? அத சொல்ல மாட்டேன். நீங்களே சொல்லிருங்களா? மேபி நான் யார் தப்பா சொல்லிருக்கலாம். கிவ் அப் பண்ணிடுறோம். கிவ் அப்பா. சரி, 25 வந்து மேபி ராங்கா இருக்கலாம்.
25 இல்லாமல் 24 கூட இருக்கலாம். Come on, Nikhila, come on. ஹீரோ நீங்க சொல்லுங்க. சரி ஓகே, இது லாஸ்ட் க்ளோ. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர். அவருடைய ஃபர்ஸ்ட் படமா இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டரா அவர் இருக்கிறப்போ பயங்கரமான ஒரு ஹிட் எல்லா பாட்டுமே. Means comedy க்கு இல்ல சொல்றீங்க. எஸ்வி சேகர் அவருடைய What do ஸ்டைல்ல you mean இருக்கும். by that? I don't know. ஸ்டைல்னா அவர் டெம்ப்ளேட்டட் அவருடைய படங்கள் வந்து காமெடியா இருக்கும்ல, அந்த மாதிரி. அதான் அது காமெடியிலேயே அவர் இதமான ஒரு காமெடியா சொல்லட்டுமா? குடும்பஸ்தனா கரெக்ட், அவர் சொல்லிட்டாரு. Guessing this. மணிகண்டன். ஆமா, குடும்பஸ்தன். அவர் சொல்லிட்டாரு. நான் க்ளூஸ் கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். இண்டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர் வந்து வைசாக். கரெக்டாக தான் க்ளூ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரும் ஹீரோவும் ஒரு காலத்தில் நல்ல ஹிட் கொடுத்த ஒரு காம்போ, பயங்கரமான காம்போ. இந்த படத்துக்கு அப்புறமா அவங்க படம் பண்ணல, இது ஒரு ஃபேமிலி படம். தனுஷ் அனிருத்தா? இல்லை, அவங்க படம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டரும் ஹீரோவும் ஒரு நிறைய ஹிட் கொடுத்த ஒரு காம்போ, ஓகேவா? அவங்க வந்து இந்த நீ படம் பேர் சொல்லுங்க. ஏங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டோம்ல. நம்ம வீட்டு பிள்ளையா? ஆமா ஆமா, கரெக்ட் சொல்லிட்டேன், அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நான் சொல்ல போற ஒரு படம் வந்து ஒரு மலையாள படத்துடைய ஒரு ரீமேக். இங்க இருக்கிறதே ஒரு டாப் ஸ்டார் வந்து நடிச்சிருப்பாரு. பாபநாசம். இவ்வளவு கேவலமா க்ளூ கொடுக்க முடியாதா? ஓகே, இன்னொரு படம். இந்த படத்துல ஹீரோடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு ஐகானிக்கான தமிழ் ரீல் பேர், ஓகேவா? இவங்களை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு குடும்ப திரைப்படம். என்னது ஒண்ணுமே புரியல. ஏன் ஒரு ஐகானிக்கான தமிழ் பேர் பழைய மூவிஸ்ல நடிச்சிருப்பாங்க, ஹீரோடைய அப்பாவும் அம்மாவும். ஹீரோட அப்பா அம்மா பழைய காலத்துல இருந்து ஒண்ணு நடிச்சிட்டு இருக்காங்க, இந்த படத்துல ஒண்ணு நடிச்சாங்க, அப்படி சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா, ஒரு ரியல் லைஃப் பேர்ல ரீல். அவங்கன்னா ஹிட்டா இருந்துச்சு அந்த காலத்துல. அந்த காம்போ வந்து மறுபடியும் கொண்டு வந்திருப்பாங்க. இல்ல 3 BHK. ரைட், நீங்க தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்க. எப்படிப்பா? தேவயானி மேம், சரத்குமார் சார். அடுத்து சொல்ல போற ஒரு மூவி. இந்த படத்தினுடைய ஒரு பிளாட் வந்து ஒரு தமிழ் சீரியல்ல பயங்கரமா யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு தமிழ் சீரியல்ல, ஓகேவா? டெலிவிஷன் சீரியல்ல இல்ல, தமிழ் டெலிவிஷன் சீரியல்ல பயங்கரமா யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த படத்துல ஒரு சாங் வந்து பணத்தை வச்சு வரும், அதாவது ஒரு ருப்பியா வச்சு வரும். பைசா நோட்டு. சாரி. இந்த படத்தினுடைய இது வந்து ஓல்ட் மூவி தான், ரீசெண்ட் கிடையாது, ஓல்ட். வானம். இல்ல இல்ல, அந்த செகண்ட் பாட்டு திருப்பி சொல்லுங்க. அதான் இந்த படத்துல ஒரு பாட்டு வரும், அது ருப்பியை வச்சு வரும், அது பயங்கரமான ஒரு ஹிட். காசு மேல காசு. நோ நோ. சரி, இந்த படத்துல வந்து ஒன் ஆஃப் த ஹீரோ அவருடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பயங்கர ஃபேமஸ் அட்வர்டைஸ்மெண்ட். அவர் நடிச்ச அவர் தான் அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர். இன்னும் ஒரே ஒரு ஹிண்ட் கொடுங்க. ஆமா, எல்லாமே கொடுத்துட்டேன். வேற ஏதாவது? சரி ஓகே, இல்ல 2-3 ஹீரோஸ் அந்த நடிச்சாங்க. அட்வர்டைஸ்மென்ட் என்ன சொல்ல மாட்டேன். நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் பார்த்தாலே அவர் தான் ஞாபகத்துக்கு வருவார், அந்த மாதிரியான ஒரு ஆள். ₹1. சரி ஓகே, ₹1 வச்சு ஒரு பாட்டு வரும், ஒரு பின் சொல்லிட்டு, சரி ₹1 சொல்லிட்டேன், சாங் வரும். இந்த ₹1 வச்சு ஒரு பாட்டா? இந்த மூவியோடைய ஆனந்தம். கரெக்ட். என்னடி ஒரு தமிழ் சீரியல் வரும், வட்டம் பார்த்தேன். அங்க எங்கடி ₹1? ஒற்றை நாணயம் சாங். ஐயோ, டிஃபிகல்ட்டா? ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா சினிஃபைஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா. நீங்க அப்படியே சுத்தி வளைக்கிறீங்க क्वेश्चन. லாஸ்ட் இந்த மூவியோடைய ஒரு நேம் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வச்சு இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியான மூவி, ரீசெண்ட்ல வந்தது. இது ஒரு ப்ராடக்ட்டோட பேரு தான், மூவியோட பேரு. ஆமா, ஒரு ப்ராடக்ட்டோட பேர் தான். அது இல்லாம நம்மளால தூங்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ஃபேமிலி மூவி. குட் நைட். நோ டு ப்ராடக்ட். ஓகே, ரைட். குட் நைட் இஸ் a product. Right, correct. அது பிராண்ட் நேம், அது ப்ராடக்ட் நேம் இல்ல. குட் நைட் கொசுமர். ப்ராடக்ட் நேம் தானே? ரைட், பரவாயில்ல. இதுல வந்து அதிகமா கண்டுபிடிச்சது இவர். நெக்ஸ்ட் ஒரே சின்ன கேம் செஷன், இது ஈஸியாக முடிச்சிருக்க கிளம்பிடலாம், அதோடு முடிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுடைய சீரீஸ் பற்றி ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல ஐம் ஆக்டிங் இல்லை, வி டிட்ன்ட் ஹேவ் காம்பினேஷன், ஆனால் சிப்ளிங்ஸ் இன் ரியல் லைஃப் நாங்கள். ஸோ அது ஒரு ஸ்பெஷலான விஷயம். லைக் 10-15 years ஃப்ரம் நவ் அது திரும்பி பார்க்கும் போது ரொம்ப ஒரு ஸ்வீட்டான விஷயம்.
இட் டசன்ட் ஹேப்பன் ஆஃபன்ல, ஸோ இட்ஸ் ஸ்பெஷல். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், எல்லா ஏஜ் குரூப்பும் எல்லாருமே பார்க்கலாம். நல்ல ராம்காமும் இருக்குது, ஃபேமிலி ட்ராமா இருக்குது, எல்லாமே மிக்சட். அதுதான் ஸ்பெஷல் ஐ ஃபீல். இங்கே எல்லாருக்கூட நடிச்சது தான் எனக்கு ஸ்பெஷல். இது வந்து உங்களுக்கும் சொல்லலாம், இது வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். ஓகே. அண்ட் ஆல்சோ நீங்க கேட்ட கேள்வி தம்ப்நெயிலுக்குன்னு சொல்லியே கேட்குறீங்க. ஒரு ரொம்ப ஒரு டேபு, ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்த ஒரு சிட்காமா எடுக்கிறோம். அண்ட் யாருமே ஹர்ட் பண்ணாத ஒரு ஜோன்ல இருக்கும். எதுவுமே ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்க போது ஒரு ரொம்ப டேபுவான ஒரு கான்செப்ட். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஸ்பெஷல். அது ஒரு ஃபன்னியாக அந்த ஒரு ஜோனில் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதுக்கான எமோஷ்னல் சீன்ஸும் இருக்கும். பட் அதுதான் ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன் இதில். எனக்கு வந்து நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன். பட் எல்லாருக்குமே எல்லா மூவியுமே பார்த்த உடனே ஞாபகம் இருக்குமானா தெரியாது. இப்போ எனக்கு இது வரைக்கும் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாங்கன்னா லவ்வர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சீரீஸில் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம், நான் இப்போ சீரியல் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸைட் ஆவாங்க. நம்ம வீட்டு குழந்தைங்கிற மாதிரி அந்த பேரை சொல்லிலாம் அட்ரஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்குமே என் பேர் தெரியலனாலுமே ஜெயஸ்ரீயை பிடிக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு அது போதும். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான் நானும் வெயிட் பண்ணுறேன். அண்ட் தட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போகணும் உங்களுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலி அவங்க சொன்னது தான். பட் ஆல்ரெடி பீப்புள் ஹூ ஆர் சீயிங் மீ தே செட் லைக் யூ ஆர் டூயிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸில். ஐ மீன் இந்த பாஸ்ட் 3 daysல, இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படின்னு தெரியல, பாஸ்ட் 3 daysல a lot of people recognized. I felt it's very happy. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளோட என்னோட ஓடிடியுமே ப்ராப்பரான இதுதான். ஸோ அண்ட் லைக் ஹி செட் டேபு டாபிக் இது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணாமல். அது ரைட்டிங்லேயும் சரி, ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அது எல்லா அவுட்புட்டும் பார்க்கறதுக்கு வெரி எக்ஸைட்டட். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு கேம் செஷன் இருக்குது, பட் நேரமின்மை காரணமாக நம்ம இப்படியே முடிச்சுக்கலாம். உங்களுடைய இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அதிக ஸ்ட்ரீமிங் மினிட்ஸோடைய எல்லாரையும் பார்க்க பண்ணணும்னு குருந்தம் சார்பாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ணமால் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன்.